வணக்கம். நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த மெலோடி வீடியோ நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த பயணத்தை முடித்து இந்தியாவிற்கு திரும்பிய உடனேயே நரேந்திர மோடி மீட்டிங் மீது மீட்டிங், மீட்டிங் மீது மீட்டிங். இந்த முறை இந்த நாட்டு எக்கனாமியை பற்றியோ, வேலை வாய்ப்பை பற்றியோ, இந்த நாட்டில் எங்க தேர்தல் நடக்கிறது அதை பற்றியோ இந்த மீட்டிங்ஸ் கிடையாது. ஒற்றை கட்சியை பற்றின இந்த மீட்டிங். இன்னொரு பக்கம் ஹோம் மினிஸ்ட்ரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சிகளுமே இந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த கட்சியை பற்றின இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிவிட்டார். அதாவது அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பேனிக்கிங் சிச்சுவேஷனில், ஒரு பதற்றத்தில் எதற்காக வந்தது? இதற்கான ஒற்றை வார்த்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி. கடந்த 4 நாட்களாக இந்த அரசியல் கட்சியை பற்றி நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏராளமான நபர்கள் நீங்க பார்த்திருப்பீர்கள். எதற்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து நரேந்திர மோடி, அமித்ஷா, இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டு தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் போன்ற நபர்கள் பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். அதற்கான காரணம் இருக்கு. ஜென் ஜி, இந்த நாட்டிற்கு கூடிய சோம்பேறி வேலையில்லா பட்டதாரிகள், அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடங்கிவிட்டது. வெறும் 5 நாட்களில் 22 மில்லியன் ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராமில் இந்த கட்சி தொட்டுள்ளது. இதனால் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பதற்றம், ஒரு பயம். பிஜேபி ஹோம் மினிஸ்ட்ரி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சிகளுமே ஏவி விட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஹேண்டில்ஸ்களை முடக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையுமே இவர்கள் இருக்க தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் இன்கம் டாக்ஸ், இடி, ஐடி போன்ற ஏஜென்சிகளை ஏவி விட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் அவர்கள் மீது அழுத்தத்தை கொடுப்பதற்கான அந்த முயற்சியும் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏராளமான சர்ச்சைகளும் கிளப்ப தொடங்கி இருக்கிறார்கள். நேஷனல் செக்யூரிட்டியை வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று. Severe national security concerns over this CJP or the Cockroach Janata Party. The MHA has now officially instructed the IT ministry to immediately process the suspension of CJP. MEA, Ministry of External Affairs, இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஐடி மினிஸ்ட்ரி உடனடியாக இந்த அரசியல் கட்சியுடைய அனைத்து ஹேண்டில்ஸ்களையுமே முடக்க வேண்டும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? இந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் வேற யாரும் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள். மே மாதம் 15ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் கொடுத்த ஒற்றை ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த இளைஞர்களை ஒன்று திரட்டி நிற்கிறது. அவர் பேசியது என்ன? இந்த நாட்டுக்கு கூடிய வேலையில்லா இளைஞர்கள் காக்ரோச் என்று கூறினார். நீங்களே கேளுங்கள். There are already parasites in society who attack you people, who attack the system, and you want to join hands with them. There are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி வருங்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். காரணம், எங்களை தொடர்ந்து மிக பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஏன்னா நாங்க இது போன்ற உண்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இது அவர்களுக்கு பொருத்தப்பட்டது. எப்படியாவது எங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி இந்த சேனலை முடக்கி விடலாம் என்கிற ஒரு ஆசையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அதை எந்த அளவில் சீரியஸாக எடுத்துக்கொண்டு எங்களை கடந்த 10 ஆண்டுகளாக சப்போர்ட் செய்து வருகிறீர்கள், இது அவர்களுக்கு புரியும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு பின்பு என்ன?
அபிஜித் தீப்கே என்கிற ஒரு நபர், 30 வயது இளைஞர், போஸ்டன்ல தன்னுடைய பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் போனது. அவருடைய இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சர்காஸ்டிக் முறைகள், ஒரு ட்ரோல் செய்யக்கூடிய முறைகள், இந்த அரசியல் கட்சியின் பெயரை எடுத்து ஒரு கூகுள் ஃபார்மை வெளிவிட்டு இந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராக, இந்த நாட்டு சிஸ்டத்திற்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் நீங்க இணையுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டுடைய சிஸ்டம், இந்த நாட்டு ஜுடிஷியரி எவ்வளவு கேவலப்பட்டு நிற்கிறதுன்னு நீங்க பார்க்க வேண்டும். ஜஸ்டிஸ் கவை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் மீது இதே போன்ற ஒரு ஹிந்துத்துவவாதி காலில் கடந்த ஷூவை எடுத்து எரிஞ்சார். எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரை மன்னித்து விட்டால் கூட நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பதில் என்ன? கவை அவர்கள் அமைதியாக இருக்கிறதை நான் பாராட்டுகிறேன். எந்த அளவில் கேவலப்பட்டு நாம் நிற்கிறோம் என்று நீங்க பாருங்கள். 30 வயது இந்த இளைஞர் வெளிவிட்ட இந்த எஜுகேஷன், அன்எம்ப்ளாய்டு யூத்கள் அனைவருமே ஒன்று கூடியதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது. இந்த தருணத்தில் இந்த வீடியோவை நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கும் போது 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை இவர்கள் தொட்டுள்ளார்கள். அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக தன்னை எடுத்துக்காட்டக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி, the world's largest political party, on a mission to empower 1.4 billion Indians for build Viksit Bharat by 2047. 2047 ஆண்டு இந்தியாவை விக்சித் பாரத் ஆகியவர்கள் உருவாக்கி விடுவார்களாம். அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை நீங்க பார்த்தீர்களா? கேவலம் 9.1 மில்லியன் மட்டும்தான், 1 கோடியோட கிடையாது. அடுத்தபடியாக காங்கிரஸை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். காங்கிரஸ் இந்தியாவின் பழமை வாய்ந்த பார்ட்டிகளில் இதுவும் ஒன்று, மிக பழமை வாய்ந்த பார்ட்டி, வெறும் 13.4 மில்லியன். ஆம் ஆத்மி கட்சி இதே போன்ற ஒரு புரட்சியில் இருந்து வெளிவந்த அரசியல் கட்சி, வெறும் 1.9 மில்லியன், 20 லட்சம் கூட கிடையாது. 5 நாட்களில் இந்த அரசியல் கட்சிக்கு 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எப்படி வந்தார்கள் என்கிற ஒரு கேள்வி நீங்க பார்த்தீர்கள். இந்த நாட்டுக்கு கூடிய இளைஞர்கள் 15ல இருந்து ஒரு 28-30 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அனைவருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொய்களை இதற்கு மேல் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அரசியல் கட்சிகள் எடுத்து காட்டக்கூடிய பொய்களை இதற்கு மேல் நாங்க நம்ப மாட்டோம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பிஜேபியுடைய பதற்றத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த அரசியல் கட்சியில் இணைந்த நபர்கள் இந்திய மக்கள் கிடையாது, பாகிஸ்தானை சார்ந்த நபர்கள் தான் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். நீங்களே கேளுங்கள். முக்தார் அப்பாஸ் நக்வி, பிஜேபியின் ஸ்போக் पर्सन, என்ன கூறுகிறார் பாருங்கள். देखो, ऐसा है कि ये कॉन्स्पिरेसी के कुल्हड़ में जो काकरोची हुल्लड़ दिखाई पड़ रहा है, तो इस कॉन्स्पिरेसी के कुल्हड़ में जो काकरोची हुल्लड़ है, ये कोई बाई चांस नहीं है, बल्कि एक बहुत सोची समझी सोच साजिश की सनक का नतीजा है. இந்த நபர் மட்டுமல்ல, பிஜேபியின் இன்னொரு விஷக்கிருமி தேஜேந்திர பக்கா, இவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கே கொண்டு வந்து விட்டார். இந்த 2 கோடி மக்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இணைந்து விட்டார்கள் நீ கூறுகிறீர்களே, அது கிடையாது. நீங்க வேணா பாருங்க, நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து காட்டுகிறேன். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 49% இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ, அமெரிக்கா 14%, பங்களாதேஷ்ல இருந்து 14%, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறும் 9% இளைஞர்கள் மட்டும்தான் இதுல இணைந்திருக்கிறார்கள். சரி, இதை அலசி ஆராய்ந்த போது ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட். ஏன்னா பிஜேபி வாயிலிருந்து வரக்கூடிய எதையுமே நீங்க நம்ப முடியாது. அது இப்ப மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் ஆகுது. அபிஜித் தீப்கே நேரடியாக தன்னுடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுடைய ஆல்காரிதத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளிவிட்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 94.7% இளைஞர்கள் மக்கள் இதை ஃபாலோ செய்கிறார்கள். இதற்கு பின்பு அடுத்தபடியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1%, யுனைடெட் கிங்டம் 0.7%, கனடா 0.6%, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 0.6%, 94.7% நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் NRIs ஆக இருக்கலாம், வெளிநாட்டுல படிக்க போன நபர்களாக இருக்கலாம், அவர்களும் இவரை சப்போர்ட் செய்கிறார்கள். அபிஜித் பாஸ்டன்ல படித்துக் கொண்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் வேலை பார்த்த நபராக இருக்கலாம். அதையும் ஒரு கான்ட்ரோவர்சியாக எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இந்த முறை
இந்த எஜிடேஷன் எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா நீங்க நடத்தினால் கூட தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கட்சி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி பிஜேபி, அவர்களுடைய சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வெறும் 9 மில்லியன்ஸ் மட்டும் தான். இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ பார்த்தீர்கள், இந்த 3-4 கட்சிகள், எல்லா கட்சிகளும் சேர்த்து கூட இந்த ஒற்றை காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஃபாலோவர்ஸை நிறுத்த முடியாது. காரணம் என்ன? இவர்கள் எடுத்து வைத்த அந்த மேனிஃபெஸ்டோ. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய குரலை இவர்கள் ஒலித்து வருகிறார்கள். நேரடியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் எடுத்து வைத்தவுடன் ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கூட்டம், ஜென்சியுடைய கூட்டம் ஒன்று திரண்டிருக்கிறது. இவர்களுடைய முதல் கோரிக்கை, எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அந்த ரெசிக்னேஷனை அக்கௌண்டபிலிட்டியா இந்த நபர் மீது போட்டு, ஏன்னா 17 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பேப்பர் லீக் நடந்திருக்கிறது, அந்த காரணத்தை காட்டி அவரை பதவி விலக சொல்லுங்கள். ஒரு பெட்டிஷன் நம்பர்கள் போட்டு இருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. यार मुझे सभी लोग बोल रहे हैं आप इंटरनेट पर धमाल मचा रहे हो, लेकिन मुझे लगता है अब कुछ असली काम करने का भी वक्त आ गया है, जिसके लिए हमने ये शुरू किया था। तो आज हम एक पिटीशन शुरू करने जा रहे हैं जहां पर हम एजुकेशन मिनिस्टर का रेजिग्नेशन मांगने जा रहे हैं। तो आप सभी लोग इसको ज्यादा से ज्यादा नंबर्स में साइन करिए और सपोर्ट कीजिए, क्योंकि अब वक्त आ गया है टू मेक दिस सिस्टम अकाउंटेबल। இந்த அளவில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய அபிஜித் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கவில்லையா? நடக்கிறது. தொடக்கத்திலே நான் காட்டியபடி தேஜேந்திர பக்கா, அப்பாஸ் நக்வி, இது போன்ற நபர்கள் எடுத்து காட்டக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இப்போ அவருக்கு உயிர் மிரட்டல் கூட வர தொடங்கிவிட்டது. இந்த ரைட் விங்ல இருக்கக்கூடிய ஒரு சில இந்துத்துவாதிகள் அவரை வீடியோ வழியாக மிரட்ட தொடங்கி இருக்கிறார்கள். நீ எங்க இருக்கிற, உன்னுடைய அப்பா அம்மா எங்க இருக்கிறார்கள், எல்லாமே எங்களுக்கு தெரியும், உன்னுடைய அண்ணன் தம்பி எத்தனை பேரு, அக்கா தங்கச்சி எத்தனை பேர், அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ அமெரிக்காவில் எங்க இருக்கிற, எங்க போற, எங்க வர்ற, உன்னுடைய புதிய நம்பர் +001 இருந்து தொடங்கக்கூடிய அந்த நம்பர் என்ன, உன்னுடைய ஹவுஸ் அட்ரஸ் என்ன, போன் நம்பர் என்ன, அனைத்துமே எங்களுக்கு தெரியும், உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். இந்த அளவில் மிரட்டக்கூடிய அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. बाकी तू कहाँ रहता है, तेरे मम्मी पापा कहाँ रहते हैं, सब पता है हमें, और तेरे सिबलिंग्स कहाँ है, तू कब यूएस से गया था, तेरा घर कहाँ पे है, तेरा न्यू +1 वाला फोन नंबर कौन सा है, सब पता है भाई। இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை காரணம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அந்த வெப்சைட், அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ. மிக தெளிவாக இந்த நாட்டு இளைஞர்கள் எடுத்து வைத்த முதல் விஷயம், இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டு நீதிமன்றம் தவறாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவர்கள் அரசாங்கத்திற்கு சாதகமாக வழக்கு விசாரித்து அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கி கடைசியில் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி, ஒரு சில இடங்கள்ல கவர்னர் பதவி, இது போன்ற பதவிகளை கொடுத்து வருகிறார்கள். இதை முதலில் தடுத்து நிறுத்தணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு எந்த விதமான பதவியும் ரிட்டையர்மெண்ட் திரும்ப கிடைக்கக்கூடாது. அடுத்தபடியாக அவர்களுடைய கோபம் எங்க வெடித்தது? ஞானேஷ்குமார் அவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே தில்லுமுள்ளுக்களை செய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுகளை அழித்து பறித்து திருட்டு வேலைகளை செய்து பிஜேபியை வெற்றி பெற வைக்கிறார்கள். அதனால் அவர் மீது வழக்கு போடணும். யுஏபிஏ 2வது. 3வது, இந்த நாட்டு பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கிடைக்கணும். இப்ப எப்படி நாடகம் ஆடினார்கள் நரேந்திர மோடி என்க டீலிமிட்டேஷன் என்கிற ஒரு சட்டத்தை திணித்து உமன் ரிசர்வேஷனை கொண்டு வர பார்த்தார்கள். உமன் ரிசர்வேஷனை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் உண்மை என்ன? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனை முடக்குவதற்காக நரேந்திர மோடி, அமித்ஷா போட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம். இதை தாண்டி அடானி, அம்பானி போன்ற நபர்கள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த மீடியா ஹவுசஸ்கள், கோதி மீடியா மீதும் இவர்களுடைய கோபம் வெடித்தது. எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக இந்த நாட்டிற்குரிய மீடியா ஹவுசஸ்கள் வேலை பார்க்கிறது, கார்பரேட் கையில் எப்படி போய் சிக்கிவிட்டது என்கிற அந்த விஷயத்தையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்த கோபத்தை நீங்க பார்த்தீர்கள்னா எம்பி, எம்எல்ஏக்கள் மீது, கட்சி தாவக்கூடிய நபர்கள் மீது. அப்படி
ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவினீர்கள்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எந்த விதமான தேர்தலிலும் நீங்க களமிறங்க கூடாது என்கிற ஒரு விஷயம். அவர்களுக்கு எந்த விதமான பதவியும் பொறுப்பும் கொடுக்கக்கூடாது என்கிற இந்த விஷயம். ஏன்னா ஒரு கட்சி சிம்பல்ல போய் நிக்கிறீங்க, எம்பி எம்எல்ஏ மாறிடுறீங்க. அப்படியே இன்னொரு கட்சி மிரட்டினாலோ இல்ல பணத்தை கொடுத்தாலோ அப்படியே கட்சி தாவி. சோ மக்கள் உங்களுக்கு எதை வைத்து ஓட்டு போட்டார்கள் அதையும் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 15, 18, 20, 22, 24, 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், இன்ஜினியரிங் படித்திருக்கிறார்கள். ஏராளமான நபர்கள் கிராஜுவேஷனை முடித்திருக்கிறார்கள், டிப்ளோமாக்களை முடித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடைக்காத பட்சத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட், அமேசான், இன்ஸ்டாமார்ட் இது போன்ற டெலிவரி பாய்ஸாக இவர்கள் இன்னைக்கு வேலை பார்த்து வருகிறார்கள். இதுதான் இந்தியாவுடைய உண்மை. அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது 1000, 2000, 10,000 கிடையாது, 1 லட்சம், 2 லட்சம், 50 லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மூவ்மெண்டில் களமிறங்கி இருக்கிறார்கள். இதே போன்ற ஜென்சி மூவ்மெண்டை நாம் பங்களாதேஷில் பார்த்திருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் பார்த்திருக்கிறோம், நேபாளில் பார்த்திருக்கிறோம். இதே போன்ற எஜிடேஷன் இப்போ சோசியல் மீடியாவில் இந்தியாவில் வருமா என்கிற கேள்வியும் இப்ப வெளிவரப்படுகிறது. காரணம் என்ன? நீட்டுக்காக போராடி வருகிறார்கள். ஆனால் கோதி மீடியா காட்டுவது என்ன? மெலோடி டாஃபியை பற்றி டிபேட்டை நடத்தி வருகிறார். நீட் விவகாரத்தை வைத்து இளைஞர்கள் போராடி வரும்போது அவர்கள் மீது வாட்டர் கேனனை வைத்து கண்ணீர் புகை குண்டுகளை வெடித்து அவர்களை தாக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. அமைதியான முறைகள், லத்தாக்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சோனம் வாக்சுவின் தலைமையில் அமைதியான வழியில் போராடுகிறார்கள். அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் நரேந்திர மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய இந்த சதி வேலை அவரை என்எஸ்ஏக்கு கீழே கைது செய்து வைத்து இது எல்லாமே பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு மேல் இந்த சிஸ்டத்தை நாங்களே கையில் எடுக்க போகிறோம் என்கிற அந்த கோபத்தை தான் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வழியாக நாம் பார்க்கிறோம். பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இளைஞர்கள் டிஸ்சாட்டிஸ்பாக்டடாக இருக்கிறார்கள். எங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை கிடையாது. நாங்க உங்கள் மீது எந்த விதமான நம்பிக்கையும் வைக்க தயாராக இல்லை. அதனால் ஒரு புதிதாக ஒரு ஐடியா, இந்த ஐடியா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரூபத்தில் வந்திருக்கிறது. இந்த அரசியல் கட்சியை பற்றி நாம் ஏராளமான விஷயங்களை வாதிக்கலாம். ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நீங்க ஓரம் கட்டி விடுங்கள். ஆனால் எதற்காக இந்த இளைஞர்கள் இந்த ஐடியாவிற்கு சப்போர்ட் செய்கிறார்கள்? நான் இந்த வீடியோ கான்டென்ட்டை எழுதும் போது 20 மில்லியன் இருந்தது. இந்த பதிவை நான் வெளிவெடுக்கும் போது 22 மில்லியன். இன்னும் இன்னைக்கு நைட் எல்லாம் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக 2.5 மில்லியனை இவர்கள் தாண்டி வருவார்கள். காரணம் பேப்பர் லீக், சிபிஎஸ்இ, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இளைஞர்கள் போராடி பார்த்து விட்டார்கள். ஒரு பேப்பர் லீக், வெறும் நீட் பேப்பர் லீக் மற்றும் கிடையாது, பல பரீட்சைக்கான பேப்பர் லீக் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அது எல்லாமே ஒரு கோபம். ஒயிட் காலர் ஜாப்ஸ், இந்தியாவில் அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் இருந்தது. இப்போ அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐடி செக்டர்ல வேலை கிடைச்சு கொண்டு இருந்தது. இப்ப அந்த வேலையும் போயிடுச்சு, ஏன் வந்து விட்டது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டரை நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் செக்டரே அப்படியே அழித்து விட்டார்கள். என் காதில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்போன்ஸாக இருக்கட்டும், நீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கருவி மொபைல் போனாக இருக்கட்டும், நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேமராவாக இருக்கட்டும், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்த விஷயங்கள், இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். சைனாவிலிருந்து வரக்கூடிய வாட்ச் உட்பட எல்லாமே சைனாவிலிருந்து வரக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அப்போ இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க போவார்கள்? 5 கிலோ ராஷன் போதுமா? ஹிந்து முஸ்லிம் என்று கூறினால் வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? 5 கிலோ ராஷன் வரிசையில் நின்றால் வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? அல்ல இவர்களுடைய காவி கொடியை எடுத்து சென்றாலே வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? இந்த கேள்வியை தான் இவர்கள் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஜென் ஜி ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை வராது என்று நான் கூறினேன். இன்னைக்கு
இந்தியாவுடைய ஜென்சி வெறும் மொபைல் போனை மட்டும்தான் நோண்டி கொண்டிருந்தார்கள் என்று என்னுடைய கருத்து இருந்தது. ஆனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த ஐடியா என்னுடைய அந்த தாட்டையை மாற்றி இருக்கிறது. நோ, இந்தியன் யங்ஸ்டர்ஸ், இந்தியன் ஜென்சி ஆர் அவேர். ஒரு டீக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள், ஒரு சிறிய ஐடியாவிற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு அந்த ஐடியா கிடைத்து விட்டது. நரேந்திர மோடி, பிஜேபி பயந்து போயிருக்கிறது. எப்படியாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த பாப்புலாரிட்டியை முடக்க வேண்டும். அவர்களுடைய அனைத்து அக்கவுண்ட்களையுமே முடக்கி விடுங்கள். ஏற்கனவே எக்ஸ் பக்கத்தை முடக்கி விட்டார். அடுத்து இன்ஸ்டாகிராமை முடக்குவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கி விட்டார்கள். எதற்காக? இந்த கோபம். இந்த கோபத்திற்கான விளக்கத்தை நீங்க பார்த்தீர்கள். லத்தாக்கில் எப்படி சோனம் பாக்சோக்கு பின்னாடி மக்கள் நின்றார்களோ, இளைஞர்கள் நின்றார்களோ, அதே போன்ற ரிசல்ட்டை தமிழ்நாட்டு இளைஞர்களும் எடுத்து காட்டினார்கள். விஜய்க்கு கிடைத்த அந்த ஓட்டை நீங்க பார்த்தீர்கள். அதுல மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டர்ஸ் வர் யங்ஸ்டர்ஸ். அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால் அவருக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு, அவருக்கு கிடைத்த ஒரு புதிய முகம், அதற்கு அவர்கள் ஓட்டு போட்டு விட்டார். இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி நிற்கக்கூடிய இளைஞர்களும் இதை 18 இருந்து 30 வயதிற்கான அந்த இளைஞர்கள் மற்றும் இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. 1977 எடுத்துக்கொள்ளுங்கள், 89 எடுத்துக்கொள்ளுங்கள், அது வேற டிஃபரன்ஸ். 2012ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு இன்டர்நெட் கையில் கிடைத்ததற்கு பின்பு அதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எஜுகேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய டூல் இன்டர்நெட்டாக மாறிவிட்டு ட்ரெடிஷ்னலாக பழமை வாய்ந்த அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இது புரியவில்லை. பிஜேபிக்கும் புரியாது, டிஎம்சிக்கும் புரியாது, டிஎம்கேவிற்கும் புரியாது, காங்கிரஸிற்கும் புரியாது. அந்த யூத்தோடைய கோபத்தை இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த போது யூத்தோடைய அந்த கோபம் இன்னைக்கு வெடித்திருக்கிறது. கம்யூனல் டிவிஷனை வைத்து, மதவாதத்தை வைத்து, இந்து முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து எப்படியாவது நாங்க ஆட்சியை பிடித்து விடுவோம் என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு ஐடியாவை இந்த நாட்டில் இவர்கள் திணித்து விட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் என்ன நடக்கும்? 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பதிவை போடுவதற்கு முன்னாடி ஒரு நம்பரை பார்க்கிறேன். 20 நிமிஷம் கழிச்சு நான் பார்த்தா அது அப்படியே கூடுகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த அனைத்து கட்சிகளும் ஒரு பக்கம் வெறும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அந்த பாப்புலாரிட்டி இந்த அளவில் இவர்கள் பாப்புலர் ஆனதற்கான காரணம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா 20 இருந்து 22 வயதிற்கான அந்த இளைஞர், அந்த செக்டரை மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் அனைத்து கட்சிகள், அது காங்கிரஸ் மீதும் இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டுல 22 மாநிலங்கள்ல பிஜேபி இருந்தால் கூட மற்ற மாநிலங்களில் மற்ற அரசியல் கட்சிகளும் இருக்கு. அவர்கள் அங்க என்ன செய்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி பாரதிய ஜனதா பார்ட்டி இருந்தாலே போதுமா? கிடையாது. சொல்யூஷன் தேவை. அந்த சொல்யூஷன் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு வரை நான் என்னுடைய பத்திரிகை துறையில் 26 ஆண்டுகளாக இருக்கிறேன். என்னுடைய பார்வை ஒரு செக்யுலர் பார்வையாக இருக்கு. அனைத்து மதம் சமம், அனைத்து ஜாதிகளுமே சமம். இந்த நாட்டை நாம் கான்ஸ்டிடியூஷன் முறையில் தான் நடத்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படிதான் நாம் இயங்க வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு நபர். அதனால் எந்த அரசியல் கட்சியுமே நான் சப்போர்ட் செய்வேன். என்னுடைய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய கிரிட்டிசிசம் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு காங்கிரஸை பற்றி இதே போன்று எங்களுடைய எஜுகேஷன் இருக்கு, கேள்விகள் இருக்கு. இப்போ பிஜேபி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடன் ஒபிஷியலாக இணைந்திருக்கிறேன். காரணம், இது அரசியல் கட்சி கிடையாது. இந்த நாட்டு இளைஞர்களுடைய கோபம், இந்த நாட்டு இளைஞர்களுடைய அவசிய தேவைகள், அவர்களுடைய கோரிக்கைகள். நாளைக்கு என்னுடைய குழந்தையும் இருக்கு, அவருக்கு எந்த விதமான நாட்டை நான் விட்டு செல்ல போகிறேன் என்கிற அந்த அக்கறை என் மனதில் இருக்கு. அதனால்தான் இந்த அரசியல் கட்சியில் நான் இணைந்திருக்கிறேன். ஒபிஷியலாக ஃபார்மை நிரப்பி நான் இணைந்திருக்கிறேன். அந்த அளவில் ஆக்ரோஷம். இன்னைக்கு எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த இளைஞர்களுடன் நிற்கவில்லை என்றால் நாடு நாளைக்கு எங்களையும் கேவலமாக பார்க்கும், எங்களையும் கேவலமாக கேள்வி கேட்கும். எந்த விதமான சுயலாபமும் இல்லாமல்
தைரியமாக இந்த அரசியல் கட்சியுடன் நான் இணைந்தேன். பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்சி இது போன்ற ஏராளமான அரசியல் கட்சிகள் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய இது போன்ற இயக்கங்கள், இது போன்ற அமைப்புகள் நாளைக்கே இவர்கள் தவறான வழியில் சென்றார்கள்னா இந்த கட்சியிலிருந்து நான் வெளியேறினேன். ஏதோ சித்தப்பா பெரியப்பா சொந்தம் எல்லாம் கிடையாது, அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாம் கிடையாது, தவறாக அவர்கள் நடந்தனார்கள்னா நாங்க வெளியேறினோம். இன்னைக்கு அவர்களுடைய நோக்கம் சரி என்று எனக்கு பட்டது. இன்னைக்கு இவர்கள் செய்வது சரி என்று எனக்கு பட்டது. இந்த தருணத்தில் இவர்களுடன் நான் நிற்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. அதனால் நான் நிற்கிறேன். பாருங்க, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ்கள், சிஎன்ஜியோட விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பொட்டி கடைகளை வைத்து, டீ கடைகளை வைத்து தன்னுடைய வாழ்க்கை பொழப்பை நடத்தக்கூடிய நபர்கள், அவர்கள் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களால் சம்பாதிக்க முடியவில்லை. நரேந்திர மோடி அவர்கள், நீங்க வீட்டுல இருந்தே வேலை பாருங்கள், நாங்க வீட்டுல இருந்தா வேலை பார்க்கிறோம், பெருசா பெட்ரோல் டீசல் எல்லாம் இங்க வீணாக்குவதில்லை. ஆனால் கூட ஒவ்வொரு 4 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு முறை பெட்ரோல் டீசல் மீது நீங்க விலைவாசி உயர்த்திக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப எதற்காக? அதே நரேந்திர மோடி அவர்கள் பிரைவேட் விமானத்தில் பறக்கிறார். அவருடைய தொண்டர்கள், அவர்களுடைய அமைச்சர்கள் 40, 50, 100 வாகனத்தை வைத்து அதே விவிஐபி கல்ச்சர்ல இருக்கிறார்கள். அப்போ அனைத்துமே எங்களுக்கு மட்டும், மக்களுக்கு மட்டும். இப்போ நிதின் கட்கரி அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு லாபத்தை கொண்டு வருவதற்காக எத்தனால் 85-100%, உங்கள பல நபர்கள் எத்தனாலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை சார், நான் தான் பைக் தானே ஓட்டுறேன், பைக் கூட ஓட்டுறது இல்லை சார், பஸ்ல போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நாட்டிற்கு கூட இந்த எத்தனாலை தயாரிப்பதற்காக கரும்பு, சோளம், அரிசி இது போன்ற உணவுப் பொருட்கள் தான் அதை தயாரிப்பதற்காக பயன்படுகிறது. அப்போ எத்தனாலை தயாரிப்பதற்காக அனைத்து உணவுப் பொருட்களையுமே நீங்க கொடுக்க தொடங்கி விட்டீர்கள்னா அப்போ விலைவாசி உயருமா இல்லையா? 1 லிட்டர் எத்தனால் எடுப்பதற்காக 10,000 லிட்டர் தண்ணீரை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீர் பற்றாக்குறை வருமா வராதா? அப்போ பெட்ரோல் டீசலை விட பல மடங்கு விலை உயர்ந்த ஒரு எத்தனாலை தயாரிப்பதற்காக ஒரு சில கார்ப்பரேட் நபர்களுக்கு லாபத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவை இவர்கள் அடமான வைத்து விட்டார்கள். E20 என்று ஒரு எத்தனால் பிளெண்ட் இன்னைக்கு நாடு முழுவதும் E20 தான் கிடைக்கிறது. அதனால் 2 வருடத்துக்கு முன்னாடி வாங்கிய வாகனம் எல்லாம் இப்ப வீணாக்கி போயிட்டு, அதுக்கப்புறம் E30ன்னு சொன்னாங்க. இப்ப E85 100% எத்தனால். நிதின் கட்கரியுடைய மகன்களுடைய வருமானம் 600-800 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஏன்னா அவர்கள் எத்தனால் கம்பெனிகளை நடத்தி வருகிறார்கள். இப்போ இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது சுபேந்து அதிகாரி பிரைவேட் விமானங்களில் சுற்று பயணங்களில் பிஸியாக இருக்கிறார். வெஸ்ட் பெங்காலுடைய புதிய சீஃப் மினிஸ்டர். இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது நாட்டு இளைஞர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய கோபம். யார் இதெல்லாம் சரிபார்த்திருக்க வேண்டுமோ, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் சரியான முறையில் தேர்தலை நடத்தியிருக்க வேண்டுமோ, அவர் திருட்டுத்தனம் செய்ததனால் அவர் மீது இந்த கோபம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா யார் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து தட்டி கேட்டிருக்க வேண்டுமோ, அவர்கள் மீது இந்த கோபம். ஏன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக அரசாங்கத்துடன் கை கொடுத்து நிற்கிறார்களே, அதனால் எந்த கோதி மீடியா பப்ளிக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டுமோ, அவர்கள் மோடியின் மடியில் உட்கார்ந்து கொண்டு சில்லறை பணத்திற்கு ஆசைப்பட்டு அவர்கள் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதனால் அவர்கள் மீது எந்த எம்எல்ஏ, எந்த எம்பி மீது நம்பிக்கை வைத்து மக்கள் ஓட்டு போட்டு எங்களுக்காக நீங்க வேலை பாருங்கள் என்று அவர்களை சட்டசபைக்கோ அல்ல பார்லிமெண்ட்டுக்கோ அனுப்பினால் அவர்கள் கட்சி தாவி மக்களை ஏமாற்றும் போது அவர்கள் மீது அந்த கோபம். 2 கோடி சாதாரணமான நம்பர் கிடையாது. 2 கோடி என்பது இந்த நாட்டில் கூடிய 140 கோடி மக்களுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன். ஒட்டுமொத்த இந்தியாவில் கால்கட்டால இருந்து கால்கா வரை, மகாராஷ்டிராவில இருந்து மத்திய பிரதேஷ் வரை, சத்தீஸ்கர்ல இருந்து ஒடிசா வரை, துவார்கால இருந்து புரி வரை, டெல்லியில இருந்து மும்பை வரை, அனைத்து இடங்களிலுமே பிஜேபியோடைய சாசனம் இருக்கு. ஆனால் கூட ஒரு ஐடியாவை பார்த்து இவர்கள் பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த ஐடியா ஒரு டெம்பரேச்சருடன் வந்திருக்கிறது. இந்த டெம்பரேச்சர் இந்த நாட்டு இளைஞர்களுடைய அந்த கோபத்தை எடுத்து காட்டுகிறது, மெஷர் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கோபம் இந்த நாட்டு அரசாங்கத்தை
தட்டி கேட்டது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே இன்னைக்கு அவர்களுடைய இடத்தை எடுத்து காட்டக்கூடிய அந்த நிலையில் வந்து நிற்கிறது. 2 கோடி மக்கள் அனைத்து விஷயத்தை பற்றியும் கிரிட்டிக்கலாக சிந்திப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய நிலையிலும் வந்து விட்டார்கள். இன்னைக்கு இன்டர்நெட் வழியாக இந்த நாட்டு ஜென்சி இளைஞர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிய உடனேயே அவர்களை முடக்கக்கூடிய வேலையை இங்கே பார்க்கிறீர்கள். நேபாள் இந்த தவறை தான் செய்தது. அந்த தவறை இந்த நாட்டு அரசாங்கம் செய்யக்கூடாது என்று நம்புகிறேன். நேபாள்ல இளைஞர்கள் பேசக்கூடிய அந்த இணையதளங்களை அவர்கள் முடக்கினார்கள். அதற்கு பின்புதான் இளைஞர்கள் ரோட்ல இறங்கி போராடினார்கள். போராடியது மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே பிடுங்கி வீசிவிட்டார்கள். நேபாள் எடுத்துக்கொள்ளுங்கள், பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல ஸ்ரீலங்கா எடுத்துக்கொள்ளுங்கள். ஜென்சி போராட்டத்திற்கு பின்பு அடுத்து வந்த புதிய அரசாங்கங்கள் அவர்கள் எடுத்த மெஷர்ஸ்களை வைத்து அந்தந்த நாடு இன்னைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நிச்சயமாக பிவிஐபி கல்ச்சர் முடக்கப்பட வேண்டும். இந்தியாவில் நிச்சயமாக கரப்ஷன் முடக்கப்பட வேண்டும். இந்தியாவில் நிச்சயமாக அக்கௌண்டபிலிட்டி செட் செய்யப்பட வேண்டும். அது நீதிபதியாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கட்டும், சட்டசபைகள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இஸ் மஸ்ட். இதைத்தான் இந்த நாட்டு இளைஞர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வழியாக 2 கோடி இளைஞர்களுடைய குரலை நாம் 140 கோடி மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கையாண்டு கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை செய்வதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.